நடக்கிறது. அதனால இது சாதாரண நாளில் பகவான் வருகின்ற நேரத்தை குறிக்கிற ஒரு பெரிய விழா. இது கலியுக விடுதலை பெருவிழா. இந்த விழாவில் கலந்து கொண்ட மக்களே நாம் எல்லாரும் எச்சரிக்கை இருக்கணும். அஞ்சி வீடு அழியுதடா என்ன அழியுதடா. படிச்சோம், பாட்ட படிச்சோம், எல்லாம் கேட்டோம். ஆனா நாம பரிபூர்ணமா ஐயாவுடைய வழிபாட்டுல இருக்கிறோமா? கொஸ்டின் மார்க் தான். நிலப்ப அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். உண்மையாக இருக்கிறோமா தெரியல. அவர் சொன்னதெல்லாம் இன்று அரங்கேறி கொண்டு இருக்கிறது. நாம நல்லா தான் கஷ்டப்படுறோம்னு சொன்னா அவர் நமக்குன்னு ஒரு ஏடு தந்திருக்கார். அந்த ஏடுக்கு பேர் என்ன? ஐயா நமக்கு ஒரு ஏடு தந்திருக்காரு. ஏடுக்கு பேர் என்ன? அகிலத்திரட்டு. அது படிக்கிறீங்களா? அகிலத்திரட்டு எவ்வளவு பேர் வீட்டுல இருக்கு? கை தூக்க பார்க்கலாம். இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்துல பைபிள் எத்தனை பேர்த்த இருக்குன்னு அவ்வளவு பேரும் கேட்டு. ஆனா அகிலத்திரட்டு வாங்கியா முடியும் 250 ரூபாய்க்கு போயாச்சு. யார் வாங்குறது? என்னமாக்கா 250 ரூபா போயிட்டு இலவசமா கொடுத்தா வாங்கி வீட்டுல வச்சிருப்போம். இதுல படிக்கிறவங்க கை தூக்க பார்க்கலாம். நிறைய கையை காணல. அப்ப என்ன சொல்லுவோம்? கும்பிடுறோம். அதான் பூசாரியில வச்சுட்டு வைக்கிறோம். ஐயா ஒட்டியான கும்பிடும். கும்பிடுறது ஒரு பலது கிடையாது. படிக்க ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் படிச்சாதான் ஒன்று. அவ பத்திரத்தை தானும் வைத்து செய்தால் படிக்கணும். 5 வீடு அடிக்கலா 40 வீடு வாய்வு ஆகாயம் 5 உனக்கு கொடுப்பேனே. ஆனால் இந்த 5 அழிஞ்சு போயிட்டு இருக்கிற உலகம் முழுக்க பாருங்க. ஒரு பக்கம் போர், ஒரு பக்கம் சண்டை. ஆமா, அண்ணன் தம்பி உறவு போச்சு. முன்னெல்லாம் ஒரு வீட்டுல 15-16 பிள்ளைய, அப்புறம் 8 7 அப்புறம் 5 4 இப்ப 2 அப்புறம் 1 இப்ப ஒண்ணுமே வராத நிலையில இருக்கு. எனக்கு 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு.